ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மல்டி டாக். இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஓஎம்ஆர் ஷீட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதில் நமக்கு என்னென்னா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மல்டி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்க ஓஎம்ஆர் ஷீட் இப்படி தான் இருக்கும். அதனுடைய ஃபுல் மாடல் இதுதான். இதில் புதுசாக கையெழுத்து, அப்புறம் கைரேகை வைக்கணும், ஈங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ப்ளூ கலர் பண்ணால் யூஸ் பண்ணவே கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். உங்களுடைய கிளாஸுக்கு வந்திருக்க ரெஃப் மட்டும் ரெட் கலர் பென் யூஸ் பண்ணலாம், அதுவும் ஒரே இடத்துல மட்டும். நீங்கள் மொத்தம் 2 இடத்துல கையெழுத்து போகிற மாதிரி இருக்கும். ஒன்று இந்த இடத்துல, இன்னொன்று பேஜ் நம்பர் 2ல் இந்த இடத்துல. ஓகே, இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்ட் 1ங்கிறது இதுதான். பேஜ் நம்பர் 1ல் பார்ட் 1. இதில் என்னென்னா, உங்கள் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ஆன்சரை எப்போயும் போல் ஃபுல்லாக பண்ணுறது தான். அதே மாதிரி புள்ளி வைக்கக்கூடாது, இன்ட்டு டிக்கு இதெல்லாம் போடக்கூடாது, ஃபுல்லாகவே ஷேடோ பண்ணணும். அதே மாதிரி இதில் ஏபிசிடி இதில் எதுவுமே உங்களுக்கு ஆன்சர் தெரில அப்படின்னா ஈங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்த்துட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா ஈங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பண்ணி ஆகணும். டோட்டலாக 200னா 200 கொஸ்டினுக்கும் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஒன்று கூட விட்டுறக்கூடாது. இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட் கேன்சல் ஆகிடும். அப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதி வேஸ்ட்டாக போயிடும். அடுத்ததாக கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் எத்தனை ஏ, எத்தனை பி, எத்தனை சி, இந்த மாதிரி எத்தனை டி சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கீழே 3 காலம்லேயும் நீங்கள் கொடுக்கணும். ஒவ்வொரு காலமுக்கும் நீங்கள் எத்தனை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற பற்றி கொடுக்கணும். அதுக்கு கீழே உங்களுடைய கைரேகை, அதாவது லெஃப்ட் ஹேண்டு கைரேகையை இங்கே நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி அந்த கைரேகை வச்சு நீங்கள் அப்போவே கையை தொடச்சிருங்க. ஏன்னா அந்த மார்க் வந்து வேறு எங்கேயும் விழுந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு மேலே வந்தீங்க அப்படின்னா இதில் சீரியல் நம்பரை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்கோடு ஒன்று இருக்கும். அந்த பார்கோடு எக்காரணத்தை கொண்டு அழிஞ்சிடவோ இல்லை அதில் எதுவும் கிறுக்கி வச்சிடாதீங்க. அதை ஸ்கேன் பண்ணும்போது டீட்டெயில் கரெக்டாக வரணும். அப்படி வரலாட்டியும் உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் கேன்சல் ஆகிரும். அடுத்ததாக இங்கே உங்களுடைய பேர், ரிஜிஸ்டர் நம்பர், என்ன சப்ஜெக்டு, எந்த சென்ட்ரல் எக்ஸாம் எழுதுறீங்க, அது எந்த ஊர், என்னைக்கு எழுதுறீங்க, அதே மாதிரி எந்த சீசனில் எழுதுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தாகணும். இந்த செக்ஷன் 2ல் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற அந்த நம்பரை கரெக்டாக இங்கே எழுதிட்டு கீழே ஷேடோ பண்ணிவிடுங்க. இந்த செக்ஷன் 5ங்கிறது உங்களுடைய கிளாஸுக்கு வந்துருக்கிறவங்க ஃபில்லப் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரெசன்ட்னா இந்த பிஏ ஷேடோ பண்ணுவாங்க, ஆப்ஷன்னா இந்த ஏஏ ஷேடோ பண்ணுவாங்க. அடுத்ததாக இந்த பார்ட் 3 செக்ஷன் 3 வந்து நீங்கள் அங்கே எத்தனை ஏபிசிடி சூஸ் பண்ணிங்க அதை ஒட்டு மொத்தமாக இங்கே நீங்கள் மார்க் பண்ணணும். எத்தனை நீங்கள் ஏ கொடுத்தீங்க, எத்தனை பி மார்க் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே கிளாஸுக்கு வந்திருக்கிறவங்களும் அந்த சாரும் நீங்கள் எத்தனை ஏ எத்தனை பி மொத்தமாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு இங்கே அந்த டோட்டலை அவங்க எழுதி இந்த கண்காணிப்பாளர் கையொப்பம் இருக்குல்ல, அங்கே அவங்களுடைய சைன் போடுவாங்க. பக்கத்தில் நீங்கள் உங்களுடைய சைன் போடணும். அதுக்கப்புறம் கடைசியாக இந்த உறுதிமொழி அப்படிங்கிற இடத்துக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இதில் உங்களுடைய கையெழுத்து வரணும். இது மட்டும்தான் இப்போ புதுசாக வந்திருக்கு. வேறு எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா ரூல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது.
நீங்கள் ஷேடோ பண்ணுறது வேறு எங்கேயும் பற்றவோ அந்த பார்கோடு எதுவும் அழிஞ்சிடக்கூடாது. இந்த கைரேகை வச்சுட்டு அந்த கைரேகையோட ஷேடோ வேறு எங்கேயும் விழுந்துடக்கூடாது. கைரேகை வேறு எங்கேயும் பட்டு அந்த பேப்பரில் தெரியக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. வேறு எந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் கிறுக்கி வைக்கக்கூடாது. அதாவது அவங்க கொடுத்துருக்க மட்டும் கரெக்டாக பண்ணணுமே தவிர எக்ஸ்ட்ரா எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுசாக. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். நீங்கள் எக்ஸாம் எழுதுனது எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை டிஎன்பிஎஸ்சி டெட்டு இது மாதிரி எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்க. முக்கியமாக நம்ம தமிழ் மல்டிடாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.